MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். கமல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. அவர் அரசியல் நாட்டுக்கு தேவைன்னு சொல்றாரு. அவரே இந்த நாட்டுக்கு கேடுங்கிற நான் வெறிப்பிடித்த ஒரு அமைப்பே அங்கு செயல்படுது கர்நாடகத்தில். அங்கு உள்ள தமிழர்களுக்கு எதிராக இது திசை திரும்பிவிடும் என்பதை கூட சிந்திக்க தெரியாத, சிந்திக்க திராணியற்றவராக கமலஹாசன் இருக்காருல்ல, அவருக்கு தக்லைஃபுக்கு விளம்பரம் வேண்டும். மொழி உணர்வு ரீதியில பேசும்போது வெறுமனே அது படத்துக்கான ஒரு விளம்பரமா நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? தமிழ் தான் தலைமொழின்னு சொல்றது சரிதான். 100% மன்னிப்பு கேட்கணும். நீ என்ன ராஜாஜியோட பெரியாளா? நீ லிப்லாக் பண்ற நடிகை. நீ ராஜாஜி அப்படிப்பட்டவரா? அவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு. நீ கேட்டுட்டு போய் தக்லைஃப்ல என்ன ஒப்பற்ற விஷயத்தை சொல்லிட்ட, அப்ப கரெக்ட் பண்ண பொண்ண பையன் இட்டு போறான். இது ஒரு கதையா? இது ஒரு தமிழ் கலாச்சாரமா? இந்த மனிதன் நீங்க தமிழனாகும் தமிழ் மொழிக்கா போராடுற நீங்க ஏத்துக்கணுமா? இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை தமிழ் மண்ணில் விதைக்க தான் படம் எடுக்கிறார் அவரு. விஜய் அவர்களுடைய அரசியல் அவரை எப்படி ஒப்பிட முடியுது கமல் அவர்களோட அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. எனக்கு தமிழ் தேசியமும் நம்ம ஏற்றுக்கொள்கிறேன், திராவிட தேசியத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். திராவிடத்துக்கு எதிராக தேசியம், திராவிடம் தான் சொன்னார், திராவிட தேசியம் சொல்லி. அந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் திரள வேண்டும். அந்த எண்ணமும் நோக்கமும் உனக்கு இருந்தா நீ அதிமுக கூட்டணிக்கு வா. நீட்டு வேண்டான்னு சொல்லி போராடணும்னா நீ உச்ச நீதிமன்றத்தில் தான் போராடணும். சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவதை மாநில அரசு விட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று விஜய் பேசியிருந்தார். அவருக்கு அரசியல் அறிவு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நீட்டை தவிர, மருத்துவத்தை தவிர வேறு கல்வி இருக்குன்னு நீ ஏன் பேசுற? அனிதா செத்தன்னைக்கே அதை சொல்லிருக்கலாம்ல. அன்னைக்கு ஒரு அறிவு இல்லைங்கிறாங்க. விஜய் அவர்களை கடுமையா விமர்சிக்கிறீங்க. ஒரு பக்கம் பாஜகவே அவர் வரணும்னு ஆசைப்படுறாங்க, அதை நீங்களே கெடுத்துருவீங்களாட்டு. ஒரு நடிகரா நீங்க அறியப்படுறீங்க. சமீப காலமாக நிறைய அரசியல் குறித்து பேசுறீங்க. எல்லாருமே அரசியல் பேசுறதுதான். ஆனா பொது வெளியில பேசும்போது ஒரு தைரியம் இருக்கணும், இன்னொன்னு ஒரு நோக்கமும் இருக்கும். சரி, நம்மளுடைய ஆதங்கமா எது வேணா இருக்கலாம். அப்படியாக நீங்க அரசியல் பொது வெளியில பேசுறதுக்கான காரணம் என்ன? நான் நடிகனாகி அரசியல்வாதி ஆகல, அரசியல்வாதியா இருந்துக்கு தான் நான் நடிகனாக. கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்து நான் அரசியல்ல இருக்கேன். ஆரம்பத்தில் என்னுடைய அரசியல் பயணம் காங்கிரஸ்ல இருந்துச்சு. அப்புறம் ஐயா மூப்பனாருடைய தலைமையில ஏற்று தமிழ் மாநில காங்கிரஸோட பயணம் பண்ணோம். அவங்க திரும்பவும் கொண்டு போய் காங்கிரஸோட இணைத்ததில் ஏற்பு இல்லாமல் திரும்ப அரசியல் வயப்படாமலே இருந்தேன். பட்டு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது செய்த சாதனைகள், குஜராத்தை ஒரு வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்ற விதம், ஆட்டோமேட்டிக்காக நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. பொதுவாகவே நான் துக்ளக் வாசகர். ஜோசார் காலத்திலேருந்து 1984 நான் தொடர்ந்து இன்றைய வரைக்கும் துக்ளக் படிச்சுட்டு இருக்கிறேன். அதனால் ஆள் மனசுக்குள்ளே இந்துத்துவ அரசியல் என் மனசில் ஆழ பதிஞ்சிருக்கும். அதே போல் பிரதர் நரேந்திர மோடி அவர்களுடைய நேர்த்தியான அரசியல், நேர்த்தியான வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அவர் மீது எனக்கு மிகப்பெரிய அபிமானம் இருந்தது. ஸோ அவர் பிரதமர் வேட்பாளரான பிறகு 2014 முதல் என்னை பிஜேபியில் ஒரு அங்கமாக இணைத்து கொண்டேன். ஆனால் பிஜேபியில் அடிப்படை உறுப்பினர் ஆகலை. 2019 தான் என்னை நான் பிஜேபியினுடைய அடிப்படை உறுப்பினராகவே மாற்றிக்கிட்டேன். அரசியல் நிறையா எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் எழுதுனதை அடிப்படையாக வைத்து என் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. நானும் ஒரு சேனல் ஆரம்பித்து பேசிகிட்டு இருந்தோம். பட் அதை தொடர்ந்து நடத்த முடியாத நிலை ஏற்பட்டதுனால அது ஷட் டவுன் பண்ணிட்டோம். அந்த காலகட்டத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி யூனிஃபார்ம் சிவில் கோட் சம்பந்தமாக ஒரு பெரிய சர்ச்சை தேசம் முழுவதும் வெடிச்சுது. அதுக்கு நான் ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அந்த இன்டர்வியூ மிக படு வைரல் ஆயிடுச்சு. அதுலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு சேனலும் கூப்பிடுறாங்க. நேரம் இருக்கப்போ போய் பேசிட்டு தான் வரேன். எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவை நான் பேசிட்டு தான் இருக்கேன். அப்போ அடிப்படையில் நீங்கள் ஒரு பாஜகக்காரர்? எஸ். ஆனால் இப்போ இந்த நடப்பு அரசியல் நம்ம அங்கே வந்துடலாம். அப்படி பேசும்போது நீங்கள் சமீபத்தில் பேசின அந்த பேச்சு அப்படின்றது குறிப்பாக கமலஹாசன் அவர்கள் குறித்து பேசியிருந்தது. ஒரு ஒப்பீடு வைக்கிறீங்க, நீங்கள் கமல் அவர்களையும் விஜய் அவர்களுடைய அரசியலும் ஒன்று தான் அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த பொருள்படும் விதமாக பேசுகிறீங்க. அது சரிதானா? என்னுடைய அரசியல் பார்வையில் நான் அப்படி தான் பார்க்குறேன். திமுகவை விமர்சனம் செய்வதாக கூறிக்கொண்டு தான் இருவருமே அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. 2 பேருமே ஈயம் பூசுனது மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணுங்கிறது போல தான் திமுகவை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அரசியலில் காலடி எடுத்து வைத்த பிறகு இவர்களுடைய நோக்கம் திமுகவிற்கு எதிரான வாக்குகளை
ஒருமுகப்படுத்திவிடக்கூடாது, அது கன்சால்டேட் ஆகிவிடக்கூடாது என்பதற்கான நோக்கமாக மட்டுமே எனது அரசியல் அறிவுக்கு நான் பார்க்குறேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் ஒரு 3% ஓட்டு வாங்கினார் கமலஹாசன் 2021. திமுக 3% ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுச்சு. இதே இன்னைக்கு வந்து அவங்க மேலே வந்து ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்குது மக்களுக்கு. அப்போ 3%ங்கிறது 7% அதனுடைய அதிருப்தி வாக்குகள் அதிகரிச்சிருக்கும். திமுகவுக்கு எதிரான வாக்குகள். அந்த 7% வாக்கை வந்து கமலஹாசனை வச்சுட்டு கன்சால்டேட் பண்ண முடியாது. அப்போ ஒரு உச்ச நட்சத்திரம் தேவை என்கின்ற அடிப்படையில் விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறாரோ என்கின்ற அடிப்படை சந்தேகம் என் மனதில் ஆழமாக எழுகிறது. இதனுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய்க்கு பின்னாடி திமுக மட்டுமில்லை, கிறிஸ்துவ மிஷனரிகளும் செயல்படுவதாகவே நான் தீர்க்கமாக நம்புகிறேன். ஏன்னா ரோமன் அது வந்து உங்களுடைய அனுமானம். நான் தீர்க்கமா நம்புறேன். அனுமானம்லாம் கிடையாது, நான் நம்புறேன். ஜெசூட் அமைப்பை வைத்து, லயலா காலேஜில் இருக்கக்கூடிய ஜெசூட் அமைப்பை வச்சு அது இருக்கிற பணங்களை கையாடல் செய்து விஜயின் படம் பல படங்கள் ப்ரொடியூஸ் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு முக்கியமான யூடியூபர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டே இருக்கிறார். அவர் மீது வழக்கு தொடரப்படுகிறது, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. ஆனால் வக்கீல் நோட்டீஸில் நாங்கள் கொள்ளையடிக்கவில்லை, எங்கள் மீது தவறாக போய் சொல்லியிருக்கீர்கள், நாங்கள் ஜெசூட் அமைப்பை வச்சு நாங்கள் எதுவும் திருடலை அப்படின்னு அதுக்காக அவருக்கு டிஃபர்மேஷன் நோட்டீஸ் அனுப்பலவங்க. என் பெயரை தவறாக பயன்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. பட் வழக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இதெல்லாம் அடிப்படையாகிறதுக்கு அடிப்படை கிறிஸ்துவத்தை சார்ந்தவர்கள் மதம் மாற்றுவதற்கு தனக்கு ஏற்புடைய அரசு இந்த மாநிலத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒன்று திமுக இருக்கணும், திமுக இல்லைன்னா ஒரு கிறிஸ்துவ முதலமைச்சர் உருவாகணும். இப்படிப்பட்ட நோக்கத்திற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார் திரு விஜய் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. சரி, இப்ப விஜய் அவர்கள் பத்தி நம்ம பேசலாம் தனியா. இப்ப கமலஹாசன் அவர்களுடைய அந்த பாதை ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி திமுக கடுமையா பேசி அப்படிதான் ஆரம்பிச்சாரு. டிவி எல்லாம் உடைச்சாரு. கடைசியில என்டிவி வாரிசு அரசியலை பத்தி பெருசா பேசினாரு. திமுகவோட கூட்டணி வைப்பீர்களா அப்படின்னு பாண்டே சார் கேள்வி கேட்டாங்க. நான் வந்து ஊழலுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறேன், நான் எப்படி திமுகவுடன் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு பேசினாரு. கடைசியில் இப்போ அறிவாலயம் வாசலில் உட்காந்து எம்பி சீட்டுக்கு பிச்சை எடுத்து எம்பி ஆகிட்டார். இதே நிலைக்கு நாளைக்கு 2031 திரு விஜய் அவர்கள் வருவாரோங்கிறது எனது தீர்க்கமான நம்பிக்கையா இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். கமலஹாசன் அவர்கள் நான் இப்ப சொல்றாரு, எதனால நீங்க வந்து இப்படி மாறி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது நாட்டுக்கு தேவை அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமா அவர் பதில் ஒற்றை வரியில நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. அவர் அரசியல் நாட்டுக்கு தேவைன்னு சொல்றாரு, அவரே இந்த நாட்டுக்கு கேடுங்கிற நானு இல்ல. இப்ப தமிழ் குறித்து பேசுறாரு, கன்னடம் அப்படின்னு வரும்போது தமிழ் தான் தலைமொழி அப்படின்னு. உண்மையா கூட இருக்கலாம், அது இருவேறப்பட்ட கருத்து. நீ மொழியியல் அறிஞரா? பிரச்சனை வெடிச்சுது, பிரச்சனை வெடிச்சதுக்கு அப்புறம் அதற்கான மொழியியல் அறிஞர்கள் செய்த ஆய்வறிக்கை ஏதாச்சும் கமலஹாசன் வெளியிட்டு இருக்காரா? இல்ல, மன்னிப்பு கேட்கணும்னு அங்க கோரிக்கை வரும்போதும் அங்க குரல்கள் வலுக்கும் போதும் அவர் மன்னிப்பு கேட்கலையே. விதண்டாவாதம். அவர்களுக்கு வந்து தமிழர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை, தமிழர்கள் மீது வந்து தமிழர்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. ஏன்னா பெங்களூர் நகரத்தில் நான் ஒவ்வொரு சேனலையும் சொல்லிட்டு இருக்கேன், பெங்களூர் நகரத்திலையும் கர்நாடகா முழுவதும் 2 கோடிக்கும் அதிகமான தமிழர்கள் அங்கே இருக்காங்க. சிறிய வேலை செய்யறதுலேருந்து, கொத்தனார் வேலை செய்யறதுலேருந்து, ஸ்தபதியாராக பணியாற்ற கோயில் கட்டக்கூடிய ஸ்தபதியார் பணிகள் செய்வதிலிருந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வரைக்கும் 2 கோடி தமிழர்கள் அங்கே இருக்காங்க. நாளைக்கு கர்நாடகக்காரன் வெறி பிடிச்சவன் உச்ச நீதிமன்றம் வந்து தண்ணி திறங்குன்னு தீர்ப்பு விட்டா, இங்கே இருக்கிற டிஎன் பதிவு எண் கொண்ட பஸ் ஒரு 350 பஸ்ஸை ஒரே நாளில் கொளுத்திட்டவனுங்க. லாரி தமிழ்நாட்டு பதிவெண் கொண்ட லாரியில் வந்த டிரைவரை இறக்கி போட்டு அடித்து கொலை பண்ணுறவனுங்க. அப்படி இருக்க வெறி பிடித்த மனிதர்கள் வாழக்கூடிய வெறி பிடித்த ஒரு அமைப்பே அங்கே செயல்படுது கர்நாடகத்தில். அப்படிப்பட்ட அமைப்புகள் அங்கே இருக்கும்போது, அந்த அமைப்புகள் ஃபோர்ஸாக இருக்கும்போது, எதை வேண்டுமானால் செய்வதற்கு துணிவாக அந்த அமைப்புகள் செயல்படும் பொழுது, நீ இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கும் போது அது அவனுக்கு மொழிவெறியாக மாறி அங்கு உள்ள தமிழர்களுக்கு எதிராக இது திசை திரும்பிவிடும் என்பதை கூட சிந்திக்க தெரியாத, சிந்திக்க திராணியற்றவராக கமலஹாசன் இருக்கார்ல. இல்ல, அது ஒரு பக்கம் இருக்குண்ணா, நீங்க சொல்றது இல்லைன்னு மறுக்க முடியாது. அவனா அதை நோக்கமா வச்சு அவர் பேசினாருன்னு நம்ம பொதுவா சொல்லிடுவோம். அதை நோக்கமாக வைத்து பேசவில்லை. அவருக்கு தக்லைஃபுக்கு விளம்பரம் வேண்டும். நீங்க வந்து 10 கோடி இல்ல 100 கோடி செலவு பண்ணியிருந்தாலும் தக்லைஃபுக்கு இந்த ஒரு பிரச்சனையால கிடைத்த விளம்பரம் இருக்குல்ல, அந்த விளம்பரத்தை கமலால் எட்டி பிடித்திருக்கவே முடியாது. கர்நாடகால படம் ஓடாட்டி பரவாயில்லன்றது தானே நிலைப்பாடா இருக்கு. கர்நாடகால ஓடி என்ன பண்ண போகுது? தமிழ்நாட்டில் அந்த படம் ஜெயிக்கணும்ல, தமிழ்நாட்டில் விளம்பரம் வேணும்ல.
தமிழர்கள் தேட்டருக்குள்ள போகணும்ல. ஆகா, தமிழின காவலர் கமலஹாசன்ங்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கணும்ல. அதனாலதான் வீரவசனம் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களின் நலன் பற்றி சிந்தித்து இருந்தால் அவர் மன்னிப்பு கேட்டு இருப்பார். அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னதை இங்கு தமிழ் மொழி உணர்வை தூண்டி அதன் மூலமாக கேவலமாக விளம்பரத்தை தேடுவதற்காக தான் திரு கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நிலைப்பாட்டை இருக்கு. இல்ல, நான் ஒரு மொழி உணர்வு ரீதியில பேசும்போது வெறுமனே அது படத்துக்கான ஒரு விளம்பரமா நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? He got 2 times. 2 முறை அவருக்கு அந்த விளம்பரம், இலவச விளம்பரம் கிடைத்தது. அது இவராக உருவாக்கியது அல்ல. ஒரு முறை விருமாண்டி படத்திற்கு டாக்டர் கிருஷ்ணசாமியால் உருவானது. இன்னொரு முறை இந்த முஸ்லிம் அமைப்புகள்லாம் சேர்ந்து இவர் படத்தை எதிர்த்தாங்க. 2 முறை விளம்பரம் கிடைச்சது. மிகப்பெரிய விளம்பரம் கிடைச்சி மிகப்பெரிய அளவு அந்த 2 படத்துலையும் கல்லா கட்டினார். இப்ப இந்த படத்துக்கு அதன் போல பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அந்த பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும். அந்த பிரச்சனையை தானே உருவாக்கி விட்டால் இந்த பிரச்சனை மொழி சார்ந்து, இனம் சார்ந்து ஒரு வெறியாக மாறி அது விளம்பரமாக மாறும். நம்மை தமிழர்கள் கொண்டாடுவார்கள். தமிழுக்கு ஆதரவாக கமலஹாசன் பேசிவிட்டார், தமிழை உயர்வாக பேசிவிட்டார், அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று ஆண்மையுடன் இருக்கிறார் என்பது போன்ற ஒரு பொய் தோற்றத்தை இந்த அரங்கத்தில் தமிழகத்தில் உருவாக்குவதற்காக அவர் எடுத்த முயற்சி தான் இந்த கன்னடம் தமிழ் பற்றிய சர்ச்சை. இல்ல, அவரு வந்து ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கிறாரோ இல்ல நோக்கம் இல்லாம ஆரம்பிச்சாரான்றதெல்லாம் கடந்து அதுல உறுதியா இருக்கும்போது, ஆமா தமிழ் தான் தலைமொழின்னு சொல்றது சரிதானே. நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாமே அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை யோசிச்சுன்னு சொல்றீங்க. அது ஒரு விதத்துல அங்க இருக்கிற தமிழர்களை நம்ம சிந்திக்கணும். ஆனா மன்னிப்பு கேட்கணுமான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இது நம்ம பேசி ஆகணும். கேட்கணும். எதுக்காக 100% மன்னிப்பு கேட்கணும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. 60 ஆண்டுகளுக்கு முன்பு கமலஹாசன் அறக்குறை கிடையாது, கமலஹாசன் தற்கூரி கிடையாது, கமலஹாசன் திரையிலிருந்து வெளிச்சத்தை பெற்ற அரசியல்வாதி இல்லை. தன் அறிவு கூர்மையாலும் தன் புத்தி கூர்மையாலும் மூதறிஞர் என அறியப்பட்ட மூதறிஞர் ராஜாஜி இதே கருத்தை 60 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி அது பிரச்சனையான பொழுது டேரிங்கா மன்னிப்பு கேட்டார் ராஜாஜி அவர்கள். நீ என்ன ராஜாஜியோட பெரியாளா? ராஜாஜியோட மிகச்சிறந்த அரசியல்வாதியா? நீ லிப்லாக் பண்ற நடிகை. நீ ராஜாஜி அப்படிப்பட்டவரா? அவரே மன்னிப்பு கேட்டிருக்கார். நீ கேட்டுட்டு போயேன், இதுதான் என் ஸ்டாண்டு, உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு போயேன். இந்த மாதிரி கடந்த காலங்கள் எல்லாம் நம்ம பேசுறோம். பட் இந்த தமிழ் சார்ந்து நம்ம பேசும்போது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்போ தமிழ் வந்து அப்படி ஒன்றும் மூத்த மொழி கிடையாது. நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே கையில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். நாங்கள் பேசுறது இல்லைன்னா உணர்வு நம்புறோம். அப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல எங்க மொழி எல்லாம் ஒன்றும் அப்படி கிடையாது. நரேந்திர மோடி அவர்களுக்காக ஒரு பாடலை வெளியிட்டிருக்கிறேன். கல் தோன்றா முன் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழை அமெரிக்கா முதல் ஐநா சபை செயலி வரை ஒழிக்கச் செய்தவர்னு தொகையரா வச்சிருக்கிறேன். நான் வச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் தமிழை வணங்குகிறேன், தமிழ் மொழியை போற்றுகிறேன், தமிழ் மொழி தொன்மையானது என்று நம்புகின்றேன். அது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் இப்ப வேற பிரச்சனை. அது என் மொழி சார்ந்து எனக்கு இருக்கக்கூடிய திமிரு, எனக்கு இருக்கக்கூடிய பெருமை. நான் சார் பிரேமி எழுத்துக்களின் அடிப்படையா வச்சுதானே அத்தனை மொழிகளும் உருவாயிருக்கு தென்னிந்தியாவில். தென்னிந்திய மொழி குடும்பங்கள், திராவிட மொழி குடும்பங்கள்னு சொல்லுவாங்க. துளுல ஆரம்பிச்சு, கன்னடத்தில் ஆரம்பிச்சு, மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லாமே பிரேமி எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது. தமிழ் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம். கன்னடம் அதுக்கப்புறம் 300 வருஷத்துக்கு அப்புறம் உருவாகிருக்கலாம். நீங்க கன்னட சொற்கள் தமிழ்ல இருக்கு, தமிழ் சொற்கள் கன்னடத்துல இருக்கு. சமஸ்கிருத சொற்கள் இல்லாத ஒரு இந்திய மொழியை சொல்லுங்க. சமஸ்கிருத கையாடல் மொழி இல்லாமல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. திராவிடம் தமிழா? உதயசூரியன் தமிழா? கருணாநிதி தமிழா? எதுவுமே தமிழ்கள், எல்லாம் சமஸ்கிருதம். ஸோ ஒவ்வொரு மொழியும் இந்தியாவில் உருவான மொழிகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இந்த மொழியிலேருந்து அந்த மொழி தோன்றுச்சு, அந்த மொழியிலேருந்து இந்த மொழி தோன்றுச்சுன்னு சொல்லி நம்ம ஏன் புது பிரச்சனைகளை கலப்பணும்? அது இன்றைய காலச்சூழலுக்கு உகந்ததா, ஏற்றதா, பேசக்கூடக்கூடிய சப்ஜெக்டா? அப்படி என்றால் கமலஹாசன் இந்த தக்லைஃப்ல இருந்து இந்த வருமானத்தை வைத்து ஒரு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ் ஆராய்ச்சி கழகத்தை ஒன்று உருவாக்கி தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள், உருவான மொழிகள் என்னன்னு ஆராய்ச்சி நடத்தட்டும். அந்த ஆராய்ச்சி முடிவை வெளியிடட்டும். அது வரைக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். அப்படி ஏதாவது நீ முன்னெடுத்திருக்கிறியா? அப்படி ஏதாச்சும் நீ மேற்கோள் காட்டியிருக்காரா? கேரளாவில் போய் உட்காந்து என்ன சொன்னாரு? இந்த மொழி பிரச்சனையை மொழியியல் வல்லுநர்கள் பார்க்கட்டும் அப்படின்னு பேசினார்ல. நீ ஏன் பேசுன? நீ மொழியியல் வல்லுநர் இல்ல,
மொழி ஆராய்ச்சியாளர் இல்ல, நீ ஏன் பேசுன, அப்போ உனக்கு தெரியாதுல்ல, மன்னிப்பு கேட்டு போ. இது தமிழையும் தமிழர்களையும் சார்ந்து இந்த மன்னிப்பு கேட்க சொல்லல. நீ ஒரு விஷயத்த சொல்லிட்ட, அதுல உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை, ஒன்னு ஆதாரத்தை வெளியிடு, கோர்ட்ல கேஸ் போடு. தமிழில் இருந்தால் கன்னடம் பிறந்தது, இதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு உச்ச நீதிமன்றம் போ, ஒன்னுட்டு இருக்கிற ஆதாரங்களை கொடு, வழக்காடு. இப்ப கருணாநிதி அவர்கள் சித்திரை 1 தை இது தமிழர் புத்தாண்டு இல்ல, தை 1 தான் தமிழர் புத்தாண்டுன்னு சொன்னாரு. வழக்கு வந்துச்சு, வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. திமுக துண்டக்கானு துணியை காணு ஓடி போயிட்டாங்க. அதை நிரூபிக்கிறவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை, அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை, மொழி சார்ந்த ஆதாரம் இல்லை, எந்த ஆதாரமும் கொடுக்க முடியாமல் மரமலையடிகளாலே சொல்லிட்டார். மரமலையடிகளால் மட்டுமே தமிழுக்கான ஆதார புருஷன் நம்ம சொல்ல முடியாத. உவே சாமிநாத ஐயர்லேருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க நம்மள்கிட்ட. திமுக அதை நிரூபிக்க முடிஞ்சுதா கோர்ட்ல? இன்னைய வரைக்கும் நம்ம சித்திரை 1 தானே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே போல கோர்ட்டுக்கு போ. என் மொழிதான் உயர்ந்த மொழி, என் மொழிதான் உலகில் தோன்றிய முதல் மொழி, என் மொழியிலிருந்து தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, ஹிந்தி, அரபி, உருது எல்லாமே பிறந்துச்சுன்னு ஒரு வழக்கு போடு, ஒரு ஆராய்ச்சி செய்யி. இந்த ஆராய்ச்சியின் முடிவில் நான் நிரூபிக்கிறேன், அது வரைக்கும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லு. அப்ப நீ ஆம்பளை மனுஷன். தக் லைஃப் ஓடுனதும் உன் பொட்டியை சுட்டு நீ போயிட்ட. நீனு படமும் பொட்டிக்குள்ள போயிடுச்சு. நேற்று சென்னையில் ஒரு தேட்டரில் 3 திட்டுக்கிட்டே இருக்கு. தக் லைஃப் லைன் என்ன ஒப்பற்ற விஷயத்த சொல்லிட்ட, அப்ப கரெக்ட் பண்ண பொண்ணா பையன் இட்டு போறான். இது ஒரு கதையா? இது ஒரு தமிழ் கலாச்சாரமா? இந்த மனிதன் நீங்க தமிழனாகும் தமிழ் மொழிக்கா போராடுற நீங்க ஏத்துக்கணுமா? இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை தமிழ் மண்ணில் விதைக்க தான் படம் எடுக்கிறார் அவரு. தேவர் மகன் ஆட்டம், நம்மவர் ஒரு படம் பண்ணார். கல்லூரி மாணவர்கள் எப்படி இருக்கணும், கல்லூரி மாணவர்கள் தூய்மை எப்படி கடைபிடிக்கணும், கல்லூரி மாணவர்கள் சீனியர் ஜூனியர் பிரச்சனை எப்படி அணுகணும்னு மிக அற்புதமான ஒரு படம் பண்ணார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த படத்துல அன்னைக்கு கமல் இருந்த உயரத்துல அந்த கதையில கமல் நடிச்சிருக்கவே தேவையில்லை. அப்படிப்பட்ட திரைக்காவியங்களை கொடுத்த கமலஹாசன் இன்னைக்கு எந்த இடத்துல நிக்கிறாரு? அப்பங்காரம் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அழைச்சிட்டு வருவான் விபச்சார வடியிலிருந்து, அதை மாவன் தள்ளிக்கிட்டு போவான். இதுதான் சார் படம். இது இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு தேவையா? இல்ல சார், இயக்குனர் மணிரத்னமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட விஷ விதைகளை தமிழ் மண்ணில் விதைப்பவர்கள் தமிழுக்கு காவலர்களாக நிற்கிறார்கள். அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்வது தவறு என்று சொல்வதை கடுமையா நான் விமர்சிக்கிறேன். அவருடைய அரசியல் போக்கு இதன் பிறகு எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஏது நம்மளுக்கு அரசியல்? 5 வருஷம் எம்பி, அப்புறம் ரிட்டையர்டு. 6 வருஷம் ராஜ்யசபா. அதுக்கப்புறம் அவர் ரோட்ல போற அரசியல் சொரிநாய்கள் கூட கமலஹாசனை தீண்டாது. இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அவரை எப்படி ஒப்பிட முடியுது கமல் அவர்களோட அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. கமல் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது எப்படி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வாரிசு அரசியலையும் அதனுடைய ஊழல்களையும் பட்டியலிட்டு பேசிக் கொண்டிருந்தாரோ, அதை விட 10% தான் விஜய் பேசுறாரு. கமல் பேசியதை விட விஜய் பேசியதை கம்பேர் பண்ணா, அவர் திமுக விமர்சனம் செய்ததை விட விஜய் விமர்சனம் செய்வது 10% தான். இல்ல, நீங்க சொல்றது பார்த்தா திமுகவோட ஒரு பி டீமா செயல்படுறாரு விஜய் அப்படின்ற ஒரு இந்த பி டீம் ஏ டீம் இல்ல எதுக்காக சொன்னா, திமுக பாஜக பின்னாடி இருக்காங்க விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது சார்? அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க திமுக பிஜேபியோட பி டீம், ஏடிஎம்கே பிஜேபியோட பி டீம், நாம் தமிழர் பிஜேபியோட பி டீம், தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோட பி டீம், விடுதலை சிறுத்தைகள் பிஜேபியோட பி டீம், எல்லாரும் பிஜேபியோட பி டீம். பிஜேபி தான் நம்பர் 1. அதுல எங்களுக்கு பெருமை தான். அதுல பிஜேபி காரனா நான் பெருமை கொள்கிறேன். நீ உன்னுடைய கொள்கை சித்தாந்தம் என்ன? நீ எந்த கொள்கையை பிரகடனப்படுத்துகிறாய்? நீ யாரை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய்? நீ யாரை அரசியல் எதிரி வேறையா, கொள்கை எதிரி வேறையா? கொள்கை இருந்தால் தானே அரசியலே வரும். கொள்கையை அடிப்படையாக வைத்துதான் அரசியல். அப்ப அரசியல் எதிரி ஒருத்தவனா, கொள்கை எதிரி ஒருத்தவனா? எனக்கு தமிழ் தேசியமும் நம்ம ஏற்றுக்கொள்கிறேன், திராவிட தேசியத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். திராவிடத்துக்கு எதிராக தேசியம், திராவிடம் ஆரியம் என்பதே கட்டுக்கதையும் அம்பேத்கரே சொல்லிட்டாரு. திராவிட தேசியம் என்கின்ற கட்டுக்கதையை குப்பை கூட திராவிட தேசியம் சொல்ல, தமிழ் தேசியம் திராவிடம் தான் சொன்னார். திராவிட தேசியம் சொல்லிய திராவிடத்தையும் ரெண்டுமே எங்களுக்கு இரு கண்கள். அதுக்குதான் சீமான் சொன்னாரு, கருவாட்டு சாம்பார் வச்சு சாப்பிடாத தம்பி நல்லா இருக்காது, ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லுங்க, இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லுங்க, நடுப்புறம்னா அடிபட்டு செத்து போயிடுவீங்கன்னு சொன்னார் சீமான். சரி, விஜய் அவர்களை அதிமுகவோட சேர்றது தடுத்ததே பிஜேபி தான் சார்.
இவர் வந்து 117 சீட்டு 2.5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, 2.5 வருஷம் நாங்க 2.5 வருஷம் நீங்கன்னு பேசுனதாக ஒரு ரூமர் பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் மட்டும் பேசல. பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் 117 சீட்டு அதிமுகவுக்கும் 117 சீட்டு விஜய்க்கு 2.5 வருஷம் நாங்க ஆட்சியில் இருப்போம், 2.5 வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லி பேசப்பட்டதாகவும், அதன் காரணமாக தாவேக்காவுடைய கூட்டணி நமக்கு தேவையில்லை என்று எடப்பாடி அவர்கள் முடிவு செய்து தெரியாத அளவில் தெரிஞ்ச கூட்டணியை பெட்டர்னு சொல்லிட்டு பிஜேபியோட கை கோர்த்திருக்கிறார். இல்ல பேசிட்டு இருந்தாங்கன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பேசியிருந்தாரு. அதான் சொல்றேன், நான் யாரி பேரையும் குறிப்பிடாமல் பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் பேசினாங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இந்த அடிப்படையில் இப்போ விஜயை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உனது தமிழ்நாட்டில் நீ எதிர்க்க வேண்டிய சக்தி திமுக. அந்த திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வர வேண்டுமா வரணுமாங்கிறதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். அந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் திரள வேண்டும். அந்த எண்ணமும் நோக்கமும் உனக்கு இருந்தா நீ அதிமுக கூட்டணிக்கு வா. அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டா அதிமுக கூட்டணியில்னா பிஜேபி இருக்கே, எப்படி வர முடியும் சார்? பிஜேபியோட யார் கூட்டணியில் இல்ல? கம்யூனிஸ்டுகள் இல்லையா? காங்கிரஸை தவிர பாக்கி எந்த கட்சி பிஜேபியோட கூட்டணியில் இல்லைன்னு சொல்லுங்க, அகில இந்திய அளவில். இல்லைன்னா ஒரு புதிய அரசியல் கட்சி உருவாகும் போது மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்க்க செய்வாங்க, மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்க்க தான் செய்வாங்க. அந்த ஒரு கருத்து தொனியில தான் விஜய் அவர்களும் ஒரு அரசியல் களத்தில் நிற்கிறாரு. தேவையில்லைங்கிற நானு ஒரு அரசியல் கட்சினா மாநிலத்தில் ஆள்ற கட்சியும் எதுக்கணும், மத்தியில் ஆள்ற கட்சியும் எதுக்கணும். இப்ப நீங்க தான் பேசும்போது கமல் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு கிட்டத்தட்ட இருவருடைய அரசியல் ஒண்ணு பாஜக வரணும்ன்றீங்க. அமித்ஷா அவர்கள் ஆலோசனை எல்லாரையும் எதிர்ப்பு சார். எதை வேணாலும் நம்ம எதிர்ப்போம். எதிர்க்கிறதுக்கு ரீசனபிளான ரீசன் வேணும். இவர் என்ன சொல்றாரு நீட் எதிர்ப்பு தொடர்பாக சொல்றப்ப, மாநில அரசின் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு நான் முழு ஆதரவு தருகிறேன் என்கிறார் விஜய். இதே தீர்மானத்தை தானே எடப்பாடியை நிறைவேற்றினார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க நிறைவேற்ற 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தீர்மானம் என்ன ஆனிச்சுன்னு விஜய்க்கு தெரியல, புத்தி இல்ல. இல்ல அவரு அதிமுகவை விமர்சிக்கல, எந்த இடத்துல பேசவே இல்லையா சார்? இல்ல எடப்பாடி எதை தீர்மானத்தை நீட்டுக்காக நிறைவேற்றினாரோ அதே தீர்மானத்தை தான் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நிறைவேற்றினார். ஆனால் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். ஏற்கனவே இதே போன்ற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டதே அவருக்கு தெரியவில்லை. அரசியல் அறிவு அதுக்கு சொல்றேன். இப்போ சார் ஒரு இல்லனா அது அரசியல் அறிவுன்னு பாப்பீங்களா? அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப தற்போது தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யும் போது வரவேற்கிறேன்னு சொல்றது இயல்புதான். ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது திரும்பி வந்துருச்சே, திரும்ப இதுவும் போனாலும் திரும்பி தானே வரப்போகுது. இந்த நீட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைத்தாலும் நீக்க முடியாது என்பதுதானே சட்டம். உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜ்மெண்டின் அடிப்படையில் 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அதன் அடிப்படையில் நீட்டு நடக்குது. நீ நீட்டு வேண்டான்னு சொல்லி போராடணும்னா நீ உச்ச நீதிமன்றத்தில் தான் போராடணும். அதை கடுமையாக திரு விஜய் அவர்கள் விமர்சித்திருக்க வேண்டும். சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவதை மாநில அரசு விட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று விஜய் பேசியிருந்தார். அவருக்கு அரசியல் அறிவு இருக்குன்னு அர்த்தம். அவருக்கு அரசியல் அந்த மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய விழால பேசும்போது நீட் தவிர்த்து இன்னும் நிறைய துறைகள் இருக்கு அப்படின்னு அவர் பேசினதுமே அங்க விவாதம் ஆச்சு. அதை என்னைக்கு இல்ல அதுக்கு அனிதா சாவுக்கு போயிட்டு வந்தார்ல, அனிதா சாவுக்கு போயிட்டு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரு விஜய் அவர்கள் பேசி இருந்தால் அது பாராட்டுக்குரியது. அதுக்கப்புறம் 28 பேர் 30 பேர் செத்து போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நீட்டை தவிர மருத்துவத்தை தவிர வேறு கல்வி இருக்குன்னு நீ ஏன் பேசுற? அனிதா செத்த அன்னைக்கே அதை சொல்லியிருக்கலாம்ல. அன்னைக்கு அவர் அரசியல்வாதி இல்லையே, அன்னைக்கு ஒரு அறிவு இல்லைங்கிறாங்க. அரசியல்வாதியா இருக்கணும் அவசியம் இல்ல, அறிவு இருக்கணும். பாஜக விஜய் அவர்களை கடுமையா விமர்சிக்கிறீங்க. ஒரு பக்கம் பாஜகவே அவர் வரணும்னு ஆசைப்படுறாங்க, அதை நீங்களே கெடுத்துருவீங்களாட்டு? நான் கெடுக்கலாம் இல்ல சார். இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பு திரு எடப்பாடி அவர்களையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்தவன் தான் நான். கடுமையான வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருக்கிறேன். என் மத்திய தலைமை சொல்லிடுச்சு, இன்னையிலேருந்து இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இவரோட தான் கூட்டணின்னு. வாழ்க எடப்பாடி, போயிட்டே இருப்போம். இது சரியா? என் தலைமை சொன்னதை நான் கட்டுப்படணும் சார். என் தலைமைக்கு நான் கட்டுப்படணும் ஒரு தொண்டனா. சரி தப்புலாங்க கிடையாது. சார் நாங்க கட்சியை வளர்க்கறதுக்கு பிஜேபி தனியா நின்னா கட்சி வளரும், இன்னும் 10 வருஷத்துல ஆட்சியை பிடிக்கலாங்கிறது எங்களுடைய சாதாரண தொண்டனுடைய எதிர்பார்ப்பாகவும் எண்ணமாகவும் இருக்குது.
எங்கள் மத்திய தலைமை இன்னும் 10 வருஷத்தில் இன்னும் 5 வருஷம் இந்த திமுக இந்த நாட்டை ஆண்டுட்டா இந்த ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எப்படியாவது இந்த திமுகவை ஆட்சியை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, திமுக என்கின்ற இயக்கத்தை வேரோடி மண்ணோடும் அழிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் மத்திய தலைமை ஒரு உத்தரவிட்டால் அந்த உத்தரவை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு தொண்டனுடைய கடமை, பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை செய்கிறேன். இல்ல அது சரிதான். ஆனா உங்களன்ட்டு இல்ல. பொதுவாவே எந்த அரசியல் கட்சி ஆகட்டும், ஒரு கூட்டணி இல்ல அப்படிங்கும்போது எதிர்க்கிறது. கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா உடனே கை கோர்த்துக்கிறதுன்றது அதான் அரசியல். காங்கிரஸை பேசாத பேச்சா அந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னாரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். அடுத்த 6 மாசத்துல ராஜ்யசபா எலெக்ஷன் வந்துடுச்சு. காங்கிரஸ் இருந்த எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும். கனிமொழி மகளை எம்பி ஆக்கணும். கூடா நட்பு கேடாய் முடிந்த காங்கிரஸ்ட போய் ஆதரவு வாங்கி தான் கனிமொழி எம்பி ஆக்கி முத ராஜ்யசபாக்கு அனுப்புனாரு. சார், இங்க எந்த கூட்டணிகளும் கொள்கை ரீதியான கூட்டணிகள் கிடையாது. இவை தேர்தல் உடன்படிக்கை. இந்த தேர்தலில் நம்ம சேர்ந்து பயணிக்க போறோம். இந்த தேர்தலில் இந்த அஜெண்டாவை முன்னிறுத்தி நம்ம தேர்தல் பயணிக்க ஒரு போறோம். சந்தர்ப்பவாத உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல் கூட்டணிகளும் சந்தர்ப்பவாத கூட்டணிகள் தான். அந்த சந்தர்ப்பத்திற்கு எது சிறந்ததோ, அந்த சந்தர்ப்பத்துக்கு யாரை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க. இந்தி கூட்டணியை யார் உருவாக்குனது? அதுக்கு இனிஷியேட் எடுத்தது யாரு? நிதிஷ்குமார். இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்களோட வந்துட்டார். யார் ஒரு கூட்டணியை உருவாக்குனாரோ, யார் ஒரு கூட்டணிக்காக பாடுபட்ட அனைத்து கட்சி முதல்வர்களையும் மாநில தலைவர்களையும் மாநில கட்சிகளை போய் சந்தித்தாரோ அவரு இது தேராது, இந்த ட்ரெயின்ல போனா நம்ம முட்டுச்சந்தில தான் நிக்கணும்னு விட்டுட்டு ஓடியாந்து எங்கள்கிட்ட சரண்டர் ஆயிட்டார். ஸோ எந்த கூட்டணிகளும் சந்தர்ப்பவாதம் தான். அந்த சந்தர்ப்பத்திற்கு எது தேவையோ அதன் அடிப்படையில் அதை அந்த சந்தர்ப்பத்தை மாற்ற துடிக்கக்கூடிய கட்சிகள் ஒருங்கிணைந்து அந்த தேர்தலை சந்திக்கின்றன. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரே நோக்கத்தோட இருக்காங்களா? ஒரே கொள்கையோட இருக்காங்களா? சந்தர்ப்பவாதமே கிடையாதா? நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என்ன சொல்றாரு? 98% நிறைவேற்றிட்டாங்களா? 99% அப்படின்னு அவர் லிஸ்ட் ஒன்று போடுறாரு. இத்தனை தேர்தல் இருக்கே, அந்த 98 99 வந்துச்சா வரலையான்னு கேட்கிறாரு. அவர் கூட்டணி கட்சியில் தானே இருக்காரு. அடுத்த வார்த்தை சொல்றார், நாங்கள் இந்த முறை அதிக சீட்டுகள் கேட்போம். அதிக சீட்லாம் கிடைக்காது. 25 கோடிக்கு வித்தோம், இப்போ கொஞ்சம் விலைவாசிலாம் ஏறி போச்சு, கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தையை திரு சண்முகம் அவர்கள் பேசுறான்னு நான் நினைக்கிறேன். இது எந்த கூட்டணியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலமாக இருந்தாலும் தேச கட்சிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து கூட்டணிகளும் சந்தர்ப்பவாத கூட்டணிகள் தான். அந்த சந்தர்ப்பவாதம் என்பது எந்த சந்தர்ப்பத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரே நோக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருங்கிணைந்து அந்த தேர்தலை சந்திப்பது தான் கூட்டணி என்பது. யாரும் கொள்கை ரீதியாக கூட்டணி கிடையாது. கொள்கை ரீதியான கூட்டணி என்றால் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியும் முலாயம் சிங் யாதவ் கட்சியும் அகிலேஷ் யாதவும் காங்கிரசும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திச்சிருக்கவே முடியாது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.